இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க. எப்பா சகல, சின்னத்தையும் சிவனாண்டியும் இந்த காளியம்மா வீட்டுல தான் இருக்காங்க. புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி பொங்க வைக்க ரெடி ஆகுறாங்கப்பா. சரிங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. யாருக்கும் தெரியாம சின்னத்தையோட போனை எப்படியாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. என்னது, போனை சுவிட்ச் ஆஃப் பண்றதா? எப்பா அது உள்ள இருக்கு, அதை எப்படிப்பா சுவிட்ச் ஆஃப் பண்றது? ரொம்ப கஷ்டமாச்சே. எப்படியாவது ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ட்ரை பண்றேன். நம்ம கிடைச்ச வாய்ப்பாச்சே, விட்டுருவனா? சீக்கிரம் ஆஃப் ஆகி தொலை. அப்பாடா. அத்த, என்ன மாப்ள பதட்டமா வரீங்க? சின்னத்தை எங்கேயாவது பாத்தீங்க? இல்லையே மாப்ள, எது கேக்குறீங்க? அவங்க வீட்லயே காணுமே. காணுமா? என்ன மாப்ள சொல்றீங்க? சந்திராவை காணுமா? ஆமாத்த, செந்தில் சொல்ல விஷயமா உங்ககிட்ட பேசலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வீடு முழுக்க தேடி பாத்துறேன், எங்கேயுமே அத்தைய காணோம். போன் அடிச்சு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருப்பாங்க? என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயுமே போக மாட்டாளே. போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு சொல்றீங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. மாப்ள, எதுக்கும் இன்னொரு தடவை போன் போட்டு பாருங்க. அத்தை, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல 4-5 வாட்டி போன் பண்ணி பாத்துறேன், போன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. என்கிட்ட சொல்லாம அவ எங்க போயிருப்பா? ஒண்ணுமே புரியலையே. அத்த, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒருவேளை அந்த சிவனாண்டியும் காளியம்மாவும் சேர்ந்து சின்னத்தை கடத்திருப்பாங்களோ? என்னம்மா, போன் போச்சா? இல்ல, சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அத்த, எனக்கு என்னமோ அந்த சிவனாண்டி மேலதான் டவுட். அவன் தான் சின்னத்தையே கடத்தி போய் அவன் வீட்டுல வச்சிருக்கணும். இங்க பாருங்க, அதிரடியா நேரா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறோம். சின்னத்தையை கண்டுபிடிச்சு காப்பாத்தி கூட்டு வந்துடும். அத்த, இதுல யோசிக்காதீங்க. சின்னத்தை அவங்க வாழ்க்கையவே உங்களுக்காக தியாகம் பண்ணவங்க. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க. உங்க நிழல் மாதிரி உங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுனா உங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? இங்க பாருங்க, உடனே கிளம்புங்க. சந்திரா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அக்கா, அது வந்து அக்கா. என்ன சின்னத்தை, அது வந்து இது வந்துன்னு பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? இத்தனை நாள் நீங்க பெரிய அத்தைக்கு தான் விசுவாசமா இருக்கீங்கன்னு பார்த்தா உங்க புருஷனுக்கும் இந்த குடும்பத்துக்குலாம் விசுவாசமா இருந்திருக்கீங்க. இல்லனா யாருக்கும் தெரியாம இங்க வந்து பொங்கல் வச்சு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பீங்களா? எங்க அத்தை உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் இப்படி சுக்குநூறா உடைச்சிட்டீங்களே. அவங்கள போய் ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சந்திரா, உன்னை இந்த சிவனாண்டி கடத்திட்டு வந்திருப்பான் தான் நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இவங்களோட சந்தோஷமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்க. என்னால இதை நம்ப முடியல. ஏன் தங்கச்சி தானா இந்த பொங்கலை வைக்கிறான்னு? ரேவதி புருஷன் தான் எனக்கு துரோகம் பண்ணானா? நீயும் எனக்கு துரோகம் பண்ற இல்ல? நான் நம்புற எல்லாருமே எனக்கு துரோகம் செய்றீங்க. இனிமே யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல.
மருமவளே, உன்னை எப்படி மிரட்டி இங்க வர வச்சேன் பாத்தியா? நீ இங்க பொங்கல் வைக்க வரலனா உன் அக்காவை கொன்னுடுவன்னு சொன்னதுனால தானே நீ பயந்துகிட்டு இங்க வந்த. ஆடம். ஆமாக்கா, எனக்கு உன் உயிரை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லக்கா. அதனாலதான் இவங்க மிரட்டினதும் நான் ஒத்துக்கிட்டேன். எப்பா இங்க பாருப்பா. நீ இங்க வரலனாலும் நான் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட எல்லாத்தையும் மறைக்காம சொல்லிருப்பேன்க்கா. ஆனா அதுக்குள்ள உனக்கு எப்படியோ தெரிஞ்சு நீ இங்க வந்துட்ட. உன் தங்கச்சி நான் கனவுலயும் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேக்கா. அப்படியே சென்டிமெண்டா பேசி மாத்திட்டாங்களே. நம்ம எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சே. அக்கா, உனக்கு தெரியாம நான் இங்க வந்தது தப்புதான். என்ன மன்னிச்சிருக்கா. ஏய், நீதாண்டி என்ன மன்னிக்கணும். நீ என் தங்கச்சி. நீ இப்படி எல்லாம் செய்வியான்னு ஒரு தடவை கூட நான் யோசிக்காம உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீதான் அதுக்கு என்ன மன்னிக்கணும். நீ இந்த அக்காவுக்கு ஒரு அன்பான விசுவாசமான தங்கச்சி. ஏய், தைரியம் இருந்தா நேரடியா என்கிட்ட மோதுங்க. இப்படி கோழத்தனமா என் தங்கச்சியை மிரட்டி காரியத்தை சாதிக்க பார்க்காதீங்க. இன்னொரு தடவை என் தங்கச்சியை ஏதாவது செய்ய பாத்தீங்க, நான் பேச மாட்டேன். என் துப்பாக்கி தான் பேசும். சந்திரா, நடந்தது நடந்து போச்சு. கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். சரிக்கா. மாப்பிள்ள வாங்க. தம்பி, ஒரு நிமிஷம். இப்படி ஏமாந்து போவன்னு நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டல. ஏன் இடத்துக்கே வந்து என்னையே ஜெயிச்சிருவியா? எப்படி உன்னை முட்டாளாக்கி உன் அத்தக்காரியையும் முட்டாளாக்கணும் பாத்தியா? என்கிட்ட போட்டி போட உனக்கு வயசு பத்தாதுடா கண்ணா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு பாப்போம். பாருடா, பார்க்க தானே போற.